வடக்கு கிழக்கு தமிழர் தாயகத்திலே இனப்பெரம்பலை அரசாங்கத்தினுடைய இரட்ட வேடம் கற்பூரம் கொளுத்த முடியாது. அதில் எந்த விதமான உண்மைகளும் கிடையாது. මුලතිව් ප්‍රදේශයේ අක්කර 78ක් සහිත පුරාවිද්‍යා ස්මාරක භූමියක් වන කුරුන්දි පුරාවිද්‍යා ස්ථානය පුරාවිද්‍යා ආරක්ෂිත භූමියක් ලෙස ප්‍රකාශයට පත් කරලා තියෙනවා. එයට පරිබාහිරව තවදුරටත් පුරාවිද්‍යාත්මක සාධක විසිරී ඇති අක්කර 229ක් සහිත භූමි ප්‍රදේශයක්ද නැවත ගැසට් කිරීමට යෝජනා වෙලා තිබෙනවා. வடக்கு கிழக்கு தமிழர் தாயகத்திலே தமிழ் மக்களுக்கு மிக முக்கியமான ஒரு பிரச்சனையாக இல்லாட்டி தமிழ் மக்களை பாதிக்கும் ஒரு மிக மோசமான ஒரு சட்டமாக ஒரு திணைக்களமாக தொல்பொருள் திணைக்களகம் தொடர்ச்சியாக எங்களுடைய மக்களுக்கு ஒரு பிரச்சனையாகவே இருந்திருக்கின்றது. அந்த அடிப்படையிலே கடந்த பாராளுமன்ற அமர்வுகள் நடந்த பொழுது அதிலே தொல்பொருள் சம்பந்தமான சில கேள்விகளை நான் எழுப்பியிருந்தேன். அதிலே மிக முக்கியமாக கௌரவ அமைச்சரிடம் நாட்டிலே ஏன் தொல்பொருள் என்ற சட்டம் பௌத்த மதத்துக்கான ஒரு சட்டமாக பயன்படுத்தப்படுவது என்ற கேள்வியை மிக முக்கியமாக எழுப்பியிருந்தேன். இதுக்கான சில உதாரணங்களை நான் வழங்கியிருந்தேன். குறிப்பாக மட்டக்களப்பு மாவட்டத்திலே தாந்தாமலை என்று அழைக்கப்படுறது ஒரு வரலாறு முக்கியத்துவம் வாய்ந்த பல்லாண்டு காலமாக எங்களுடைய சைவ மத வழிபாடிலே எங்களுடைய மக்கள் ஈடுபட்டு வந்த ஒரு ஆலயம். அந்த ஆலயத்திலே நான் நேரடியாக ஒரு கள விஜயம் ஒன்றை மேற்கொண்டிருந்தேன். அந்த ஆலயத்திலே மிகவும் கஷ்டமான நிலையிலே அந்த ஆலய நிர்வாகம் அந்த ஆலயத்திலே அன்றாட மத வழிபாடில் ஈடுபடுற மக்களுக்கு அந்த மத வழிபாடில் ஈடுபடுவதற்கான வாய்ப்புகளை ஏற்படுத்த மிகவும் சிரமத்துக்கு மத்தியிலே செய்கிறார்கள். ஒரு உதாரணமாக அதிலே ஒரு கரண்ட் மீட்டர் பாக்ஸ், அதாவது உங்களுக்கு தெரியும், வீட்டிலே உங்களோட கரண்ட் எடுத்தால் அந்த கரண்ட் வந்து ஒரு பெட்டியிலே தான் ஒரு பூட்டப்படும். அந்த கரண்ட் பெட்டி எரிஞ்சிருக்கின்றது. அப்போ அதிலே அந்த கரண்ட் பெட்டி எரிஞ்சிருக்கு. அதை நாங்கள் புதுசாக ஒரு எலக்ட்ரிசிட்டி போர்டுடன் பேசி அரசு திணைக்களகம் அவருடன் பேசி ஒரு புதிய கரண்ட் போர்டு ஒன்றை பூட்டுவதென்று சொன்னால் கூட தொல்பொருள் திணைக்களகத்துடைய அனுமதி இல்லாமல் செய்ய முடியாதென்ற ஒரு சூழல். இப்போ கௌரவ அமைச்சர் அவரிடம் இந்த கேள்வியை நான் முன்வைத்திருந்தேன். இப்போ கௌரவ அமைச்சர் அதுக்கு சொன்ன பதில், தொல்பொருள் அடையாளங்கள் இருக்கிற பல இடங்கள் வடக்கு கிழக்கிலே அழித்திருக்கிறார்கள். அந்த அடிப்படையிலே இவ்வாறான விடயங்களுக்கு நாங்கள் அனுமதி வழங்குவதை ஒரு சரியான முறையிலே தான் நாங்கள் அனுமதி வழங்கலாம் என்று சொல்கிறேன்.